ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நைட் ஹேஸ் கம் அப்படிங்கிற ட்ராமாவோட பார்ட் 4 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து கடைசியா எல்லா ஸ்டூடண்ட்ஸும் அவங்களோட போனை தேடி அங்க ஒரு கலவரத்தையே பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த நாகி பொண்ணு அவளோட போனை தேடி போறப்ப அவளை ஒருத்தவங்க தள்ளி விட்டுருவாங்க. இதை பார்த்தோன்னே அந்த சீனியர் டக்குன்னு ஓடி போய் அவளை பிடிச்சு, வெயிட் பண்ணு, நான் உன் போனை தேடி தரேன் அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின், நம்ம ஹீரோ, அந்த வான் பொண்ணு அவங்களும் அவங்க போனை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வான் பொண்ணுக்கு அவ போன் கிடைச்சிரும். அதே மாதிரி அந்த சீனியர் நாகி போனை தேடிக்கிட்டு இருக்கப்ப அந்த சீனியரோட போனு கரெக்டா அந்த ரவுடியோட கால் கிட்ட இருக்கும். இதை பார்த்து அந்த ரவுடி அந்த போன் எடுத்து சீனியர் கிட்ட கொடுப்பான்னு பார்த்தா அந்த போனை இன்னும் தூரமா தூக்கி போட்டுருவான். இவன் தான் இப்படி சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான்னு பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த சோமி பொண்ணுக்கும் அவ போன் கிடைச்சிருமா. அவளோட போன் எடுத்து அந்த யூன் பொண்ணுக்கு ஓட் பண்ணிருவா. இது தெரிஞ்சனையும் அந்த யூன் பொண்ணும், ஓ நீ எனக்கே ஓட் பண்றியா அப்படின்ட்டு இப்ப அந்த சோமிக்கு ஓட் பண்ணிருவா. ஆனா இதெல்லாம் பார்த்த மித்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப அவங்க போன் கிடைச்ச உடனே சில பேர் அந்த யூனுக்கு இப்ப ஓட் பண்ணிருவாங்க. இன்னொரு பக்கம் அந்த சீனியர், இந்த ரவுடி பையன் அவன் போனை தூக்கி போட்டான்னு தெரிஞ்ச உடனேயும் ஒரு பெஞ்ச் கடியில போய் அவனோட போனை தேடிக்கிட்டு இருப்பான். அடுத்து நம்ம ஹீரோவோட போனை அந்த சோமி எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுத்து ஓட் போட சொல்லிடுவா. அதே டைம்ல நம்ம ஹீரோயினோட போனும் கிடைச்சிரும். ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயினோட டீம் யாருக்கு ஓட் போடுறதுன்னு தெரியாம ரொம்ப முழிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுப்பா, நம்ம யூனுக்கு ஓட் போட வேண்டாம், அவளுக்கு ஏற்கனவே நிறைய ஓட் இருக்கு, நம்மளுக்குள்ளேயே மாத்தி மாத்தி ஓட்ட போட்டு கொஞ்சம் பரவாயில்ல பேலன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து எதிர்பாராத விதமா அந்த சீனியர் அவன் போனை தேடிக்கிட்டு இருக்கப்பே அவன் கண்ணு அப்படியே வெள்ளையா மாறிடும். ஏன்னா 12 மணி ஆனக்கடுத்தும் இன்னும் அவன் ஓட் பண்ணல அப்படிங்கிற ரூல்ஸ்னால இப்போ அவன் கண்ணும் வெள்ளையா மாறி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி நடந்து போவானா. இதை பார்த்து அந்த நாகியால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவ அந்த சீனியரை எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ணுவா. ஆனா அவளை அப்படியே தள்ளி விட்டு அந்த சீனியர் அதே இடத்துல தூக்குல தொங்கிருவான். இத பார்த்தனையும் அந்த நாகி பொண்ணு கதறி அழுவா. ஆக்சுவலி எனக்கே அந்த சீனியர் செத்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இப்போ அங்க போன் கிடைச்சவங்களை தவிர்த்து மித்த எல்லாருமே இறந்து போயிருவாங்க. கரெக்டா இப்ப அந்த லைட்டும் வந்துருமா. இப்படி அந்த சீனியர் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோக்கே ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா அந்த சீனியரும் நம்ம ஹீரோவும் கொஞ்சம் க்ளோஸ். நடந்ததெல்லாம் நினைச்சு எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப அந்த ஸ்பீக்கர்ல, நீங்க எல்லாரும் யூனுக்கு தான் அதிக ஓட் போட்டிருக்கீங்க, பட் ஆனா அன்பார்ச்சுனேட்டா அந்த யூன் பொண்ணு மாஃபியா கிடையாது, அவ ஒரு சிட்டிசன் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இத கேட்டனையும் அந்த யூன் பொண்ணு அப்படி எல்லார்கிட்டயும் போய், நான் தான் சொன்னேன்ல நான் மாஃபியா கிடையாதுன்ட்டு, தேவையில்லாம உங்க முட்டாள்தனத்தினால இப்ப நான் சாக போறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவா. ஆனா அப்படி அழுதுகிட்டு இருக்கப்பே அவ கண்ணு வெள்ளையா மாறி அந்த ரூமை விட்டு வெளியே ஓடிடுவா. அடுத்த செகண்ட்லயே அங்க இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே மயங்கி அதே இடத்துல விழுந்துருவாங்க. அடுத்த நாள் காலையில ஆன உடனேயும் எல்லாரும் துடிச்சு புடிச்சு எந்திரிப்பாங்க. அப்பதான் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரியும், நம்ம ஹீரோயினுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு போல. அதனால இப்ப டென்ஷனா எந்திரிச்ச உடனே அவ அந்த வீசிங்கான பஃப தான் யூஸ் பண்ணுவா. நேத்து நடந்த சம்பவத்தை நினைச்சு எல்லாரும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த டான்ஸ் குரூப்ல இருந்த ஒரு டான்சர் பொண்ணு தான் பக்கத்துல படுத்திருக்கிற ஃப்ரெண்டு எந்திரிக்காமே இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பாப்பா. அப்புறம் தான் தெரியும், நேத்து நைட்டு யாரோ அவ கழுத்தை இறுக்கி கொலை பண்ணிருப்பாங்க. இதை இவங்க தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த செகண்ட்லயே இப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்கும், இந்த பொண்ணு நேத்து நைட்டு மாஃபியால இருந்து ஒருத்தவங்க கொன்னுட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்குள்ள இருக்கிற டாக்டர் ஒருத்தவர் அவரோட பவர் யூஸ் பண்ணி நேத்து ஜின்னுங்கிற பையனை சாவுல இருந்து காப்பாத்திருக்காங்க அப்படின்ட்டு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் சேர்த்து வரும். இப்போ இப்படி தன்னோட ஃப்ரெண்டு இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த டான்சர் பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட தான் போய் சண்டை போடுவா. நாங்க வாட்டுக்கு ஓட் பண்ணி பேசாம சேஃபா ஏதாவது ஒரு ரூம்ல படுத்திருப்போம், இப்படி அன்சேஃபான இடத்துல இருந்தனாலதான் என்னோட ஃப்ரெண்ட் அந்த மாஃபியா கொன்னுட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பிளேம் பண்ணுவா. இவதான் இப்படி சொல்றான்னு பார்த்தா அந்த நாகி பொண்ணும், நேத்து மட்டும் அந்த சீனியர் முன்னாடியே ஓட் பண்ணியிருந்தாருன்னா அவர் இந்நேரம் உயிரோட இருந்திருப்பாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை இன்னும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவா. ஏன்னா அந்த சீனியர் இறந்ததுல அந்த நாகிக்கு எவ்வளவு வருத்தமோ அதே அளவுக்கு நம்ம ஹீரோக்கும் வருத்தம் இருக்கும். இப்ப எல்லாரும் நம்ம ஹீரோவை பிளேம் பண்ற மாதிரி பேசுவாங்களா. அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியாது, நான் உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சுதான் இதை பண்ணேன், இது இப்படி தப்பா போய் முடியும்னு நினைக்கல அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்துருவான். ஆனா வெளியே வந்தவன் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தான் காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பில்டிங்க்கு வெளியே இருக்கிற ஒயிட் லைனை கிராஸ் பண்ணலான்ட்டு முடிவெடுத்துருவான். ஆனா பாவம் அவனால சாகவும் முடியாது வாழவும் முடியாது. இப்ப அப்படியே ஒரு மாதிரி உடைஞ்சு போய் அந்த ஒயிட் லைன் பக்கத்திலே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவான்.
உள்ள அந்த ரவுடி பாஸை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நேத்து நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கிளாஸ் பிரசிடென்ட் தான், எனக்கு தெரிஞ்சு அவன் தான் மாஃபியா வரப்பான்னு நினைக்கிறேன், பேசாம அவனுக்கு எல்லாரும் ஓட் பண்ணிடலாம் அப்படின்பா. அதுக்கு அந்த வான் பொண்ணு டக்குன்ட்டு, நீ பெரிய நல்லவன் மாதிரி பேசாத, நேத்து எங்க எல்லாரையும் போனை உள்ள போட சொல்லிட்டு நீ மட்டும் எதுக்கு சீக்கிரட்டா உன் போனை ஒளிச்சு வச்சிருந்த அப்படின்ட்டு கரெக்டா கேட்டுருவா. ஆனா அதுக்கு அவன் ஒரு கத்தி நான் என்ன உங்களை மாதிரி முட்டாள்தனமா இந்த மாதிரி வாழ்வா சாவா அப்படின்ட்டு இருக்கிற கேம்ல இன்னொருத்தரை நம்பி என் போனை கொடுப்பேன், அதனாலதான் நான் சீக்கிரட்டா எடுத்து வச்சேன், நீங்க முட்டாள்தனமா கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் உங்க தப்பு அப்படின்ட்டு தெனாவட்டா பேசுவான். அப்போ நம்ம ஹீரோயின் தான், எல்லாரும் சண்டை போடுறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுறீங்களா, இந்த கேம்ல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கேமை கிரியேட் பண்ணது யாரு, யாரு கண்ட்ரோல் பண்றா, யாரெல்லாம் மாஃபியாவா இருக்கா அப்படிங்கறதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம எல்லாரும் உயிரோட இந்த கேம்ல இருந்து வெளியே போக முடியும், இல்லனா எல்லாரும் செத்துருவோம் அப்படின்ட்டு அவளோட பாயிண்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு அந்த சோமியும், இவ்வளவு தெளிவா பேசுறியே, அப்பனா இந்த கேம்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகணுங்கிறதையும் சொல்லு, யோசிக்கிறேல, ஏன்னா இதுல இருந்து நம்ம எஸ்கேப்பே ஆக முடியாது அப்படின்ட்டு அவ புலம்புவா. இல்ல கண்டிப்பா ஏதாண்டு ஒரு வழி இருக்கும், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இங்க செத்து கிடக்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கோல்ட் ஸ்டோரேஜ் ஏரியால போய் வைக்கணும் அப்படின்ட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே அந்த ரவுடி கேங், எங்களுக்கு என்ன வந்துச்சு, நீங்க என்னத்தையோ பண்ணுங்க அப்படின்ட்டு வெளியே போக பாப்பாங்களா. அப்போ அந்த கேமரா பாய் கோவத்துல அந்த ரவுடிய பார்த்து, டே நீ என்ன யாருக்குமே அடங்க மாட்டியா, உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ணுவான். இதனால கடுப்பான அந்த ரவுடி அந்த கேமரா பாய அடிக்கலான்ட்டு வருவான். நல்ல வேளை அந்த சோமி மித்த எல்லாரும் அப்படியே தடுத்துருவாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே அங்க இறந்து கிடக்குற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஒயிட் துணியில அப்படியே கவர் பண்ணி இப்போ அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ரூமுக்கு தான் எடுத்துட்டு போவாங்க. எல்லாரையும் அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல வச்சுட்டு வெளியே போறப்ப நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தா அங்க பக்கத்துல அடுக்கி வச்சிருந்த பாக்ஸ்லாம் அப்படியே கீழே விழுகும். என்னன்ட்டு கிட்ட போய் பார்த்தா டக்குன்ட்டு ஒரு பெரிய வெண்ட் ஒண்ணு ஓபன் ஆகும். சரி இந்த வெண்ட்டுக்குள்ள ஏதோ இருக்குமோ, பக்கத்துல போய் பாப்போன்ட்டு பாப்பா. அந்நேரம் டக்குன்ட்டு ஏதோ ஒரு உருவம் அது வழியா ஓடி வர மாதிரி இருக்கும். இதனால நம்ம ஹீரோயின் அங்கே அப்படியே பயந்து கீழே விழுந்துருவா. இந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோவும் அந்த வானும் வந்து பாப்பாங்களா. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் மூச்சு விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. அப்போ அவளோட இன்ஹேலர் எடுத்து அவ கிட்ட கொடுத்த கடுத்துதான் அவ கொஞ்சமாட்டு நார்மலாவா. ஆனா நார்மலான அடுத்த செகண்ட்லயே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவா. அதனால அவளை ஒரு கிளினிக்ல தான் படுக்க வச்சிருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு அவ எந்திரிச்சு பாப்பாளா. அப்போ அவ கூட அந்த நாகி பொண்ணும் கால்ல அடிபட்டு இருக்கறனால அந்த கிளினிக்ல இருப்பா. அந்த நாகி பொண்ணு அந்த சீனியர் இறந்து போனது எல்லாத்தையும் அப்படியே மைண்ட்ல குழப்பிக்கிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட தான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினுக்கு பாவம் இவளை எப்படி கன்சோல் பண்ணணும்னு கூட தெரியாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்க இப்போ மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் காட்டுவாங்க. அங்க அந்த ரவுடி, இங்க பாருங்க நம்மள யாரோ ஒருத்தவங்க தான் மாஃபியா, யாருன்னு சொல்லி தொலைஞ்சிருங்களேன், மித்தவங்க உயிர் பொழைச்சிருவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா யாரு முன்னாடி வந்து நான் மாஃபியா அப்படின்னு ஒத்துக்குவா, அதனால யாரும் வாயவே திறக்க மாட்டாங்க. அப்போ அந்த ரவுடியோட அல்லக்கை செம்ம டென்ஷன் ஆகி, டே மாஃபியாங்கிறதா யாரும் ஒத்துக்காதீங்க, அட்லீஸ்ட் போலீஸ் யாருங்கிறதையான்னு சொல்லலாம்ல, அதை வச்சு நம்ம மாஃபியாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு கத்துவான். ஆனா அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இப்ப அப்படியே, போலீஸ் யாருன்னு வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா அந்த போலீஸ மாஃபியா ஈஸியா கொன்றுவான், அதனால போலீஸும் அவங்களோட ஐடென்டிட்டியை வெளியே சொல்ல மாட்டாங்கடா முட்டாளே அப்படின்ட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ரவுடி பாஸ் திரும்பவும் நம்ம ஹீரோவை பார்த்து, எனக்கு என்னமோ நீயா தான் இருப்பேன்னு டவுட்டா இருக்கு, ஏன்னா நேத்து நீ தான் வீம்புக்குன்னு எங்க போன் எல்லாம் வாங்கி வச்சு எங்களை ஓட் பண்ண விடல, அப்போ நீ தானே மாஃபியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பக்கம் எல்லாரையும் திருப்ப பார்ப்பான். ஆனா இவனை இப்படி குறை சொன்னா அந்த சோமி பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்குவாளா. அவ இப்ப அப்படியே, டே நேத்து நடந்ததுல ஒன்னும் சிட்டிசன்ஸ் மட்டும் சாகல, சில மாஃபியாஸும் செத்துருக்காங்க, அந்த அனௌன்ஸ்மெண்ட் நீ நல்லா கவனிச்சியா, நீ சொல்ற மாதிரி கிளாஸ் பிரசிடென்ட் மாஃபியாவா இருந்தா அவனால ஏன்டா மாஃபியாவே சாகணும், இதெல்லாம் தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ட்டு அந்த சோமி சொல்லுவா. அப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒரு ஸ்டூடெண்ட், சரி மாஃபியா யாருன்னு தெரியாது, போலீஸ் யாருன்னு சொல்ல வேண்டாம், ஆனா இதுக்கு நடுவுல அந்த டாக்டர்னு ஒரு ரோல் வந்துச்சே அதை பத்தி இப்ப பேசுவோமா அப்படின்ட்டு அங்க ஜின்னு ஒரு பையன் இருப்பான். அவனை பார்த்து அவன் சொல்லுவான், ஏன்னா காலையில வந்த அனௌன்ஸ்மெண்ட் படி நேத்து ஓட்டிங் முடியறதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் வந்து ஜின்னை தான் காப்பாத்தணும்னு நினைச்சாரு அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் காலையில கேட்டிருக்கும். இதனால அங்க இருக்கிற எல்லாரும் ஒருவேளை அந்த ஜின்னு டாக்டரா இருப்பானோ அப்படின்னு சந்தேகப்படுவாங்க. இல்லனா அந்த ஜின்னு கூட அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா, ஒருவேளை அவ டாக்டரா இருப்பா, அதனாலதான் இவனை காப்பாத்திருக்கா அப்படின்ட்டு அவங்கள யாரோ ஒருத்தவங்க டாக்டர்ன்ட்டு நினைப்பாங்க. ஆனா அதுக்கு அந்த ஜின்னும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும், சத்தியமா நாங்க டாக்டர் இல்ல, எதுக்கு அந்த பர்சன் என்ன காப்பாத்தினான்ட்டு எனக்கு புரியல, நானும் அதே குழப்பத்துல தான் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த ஜின் சொல்லுவான். இப்படி ஒரே குழப்பமா இங்க நடந்துகிட்டு இருக்கப்ப அந்த கூட்டத்துல அந்த டான்சர் பொண்ணு மட்டும் அந்த சோமிய பார்த்து, சரி நேத்து ஏன் நீ யூன் தான் மாஃபியாவா இருப்பான்ட்டு ஃபர்ஸ்ட் ஓட் போட்ட, நீ போட்டக்கடுத்து தான் நிறைய பேர் ஓட் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாம நேத்து தான் உனக்கும் அந்த யூனுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு, மவுண்டன்ல நீ தான் அந்த பையனை தள்ளி விட்ட அப்படின்ட்டு, உன்னோட உண்மைகள்லாம் வெளியே வந்துடக்கூடாதுன்ட்டு நீ யூனை பிளான் பண்ணி கொன்னுட்டியா அப்படின்ட்டு அந்த டான்சர் பொண்ணு கேப்பா. ஆனா இத கேட்டனையும் அந்த சோமி அப்படியே டென்ஷன் ஆகி, என்னது நான் அவளை பிளான் பண்ணி கொன்னேனா, நல்லா யோசித்து பாரு, நீங்க எல்லாருமே தான் நேத்து நம்ம கும்பலா பேசிக்கிட்டு இருக்கப்ப
மீட்டிங்ல ஒருத்தன் செத்து போனதுக்கு காரணம் அந்த யூன் தான், ஒருவேளை அவதான் மாஃபியாவா இருப்பாளோ அப்படின்ட்டு கிளப்பி விட்டீங்க. அந்த சந்தேகத்துலதான் நான் ஓட்டு போட்டேன். இப்ப என்ன அப்படியே மொத்தமா பிளேட்டை மாத்தி போடுறீங்க? நீ இப்படி ஏன் கிட்ட ட்விஸ்ட் பண்ணி விடுறதெல்லாம் பார்த்தா ஒருவேளை நீதான் மாஃபியாவோ? அது மட்டும் இல்லாம எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நீயும் இன்னைக்கு காலையில உன்னோட டான்ஸ் குரூப்ல இருந்து ஒரு பொண்ணு செத்து போனால, அவளும் அடிக்கடி டான்ஸ் விஷயத்துல சண்டை போட்டுட்டே தான் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அவ ஓம் பக்கத்துல தான் படுத்திருந்தா. அப்படி இருக்கும்போது அவ இன்னைக்கு காலையில செத்து போயிருக்கான்னா அப்போ நீதான் உங்க டான்ஸ்ல இருந்த பிரச்சனைனால அவளை கொன்னுட்டியா அப்படின்ட்டு இந்த சோமி கேப்பா. இதனால அங்க இருந்த சில பேர் இப்ப அந்த டான்சரை சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்களா? ஆனா அந்த டான்சர், ஐயோ நீ நினைக்கிற மாதிரிலாம் எங்களுக்குள்ள எந்த ஒரு பெரிய சண்டையும் வந்தது கிடையாது, அதெல்லாம் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வருது, அவ என்னோட ஃப்ரெண்டு, அவளை எப்படி நான் கொள்ளுவேன் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து கடுப்பாய் போன அந்த ரவுடி பாஸ், எல்லாரும் ஆர்கியூமெண்ட் வந்து நிப்பாட்டுங்க, ஒழுங்கு மரியாதையா யாரு மாஃபியாவோ அவங்க நீங்களாவே வந்துருங்க, நானா கண்டுபிடிச்சேன் மவனே, அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பான். இவன் இப்படி சவுண்ட் போட்டனையும் அந்த கேமரா பாய் டக்குன்ட்டு, ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நேத்து நீ உன் போனை தனியா ஒளிச்சு வச்சதுக்கான ரீசன் இன்னும் எங்களுக்கு அக்செப்டபிளா இல்ல. சோ உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு நம்ம ஓட்டு போடாம தவிர்த்தோம்னா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா சாவோம் அப்படின்ட்டு, அதனாலதான் நீ உன் போனை தனியா எடுத்து ஒளிச்சு வச்சியா? அது மட்டும் இல்லாம நீ தான் அங்க நடுவுல வந்து எல்லாரையும் மிரட்டி அந்த பாஸ்கெட் குள்ள போனை போட வச்ச அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கேமரா பாய் சொல்லுவானா? ஆனா இவனை இப்படி அக்யூஸ் பண்ணனையும் அவன் சும்மா இருப்பானா? அவன் உடனே, எனக்கு இப்பதான் இன்னொரு டவுட் வருது, இன்னைக்கு காலையில அந்த டான்ஸ் குரூப்ல இருந்து ஒரு பொண்ணு செத்து போனாலே, அவளை நீ ரொம்ப நாளா ஒன் சைடா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேல, ஆனா இந்த விஷயம் அவளுக்கு சுத்தமா பிடிக்காது, அவ பல தடவை உன்னை வார்ன் பண்ணிருக்காதானே, அப்படி இருக்கிறப்ப உன்னோட லவ் அவ ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படிங்கிறதுக்காக நீ கூட அவளை கொலை பண்ணிருக்கலாம்ல? எனக்கு தெரிஞ்சு அப்ப நீ தான் மாஃபியான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனோட போனை எடுத்து அந்த கேமரா பாய்க்கு ஓட் பண்ணிருவான். இதனால அங்க இருக்கிற யாருக்கும் ஒன்னும் புரியாது. ஆனா அடுத்த செகண்ட்லயே அந்த ரவுடி பாஸ் கூட இருந்த அந்த ரெண்டு அல்லக்கைங்களும் இப்ப இந்த கேமரா பாய்க்கு ஓட் பண்ணிருவாங்க. இப்போ இவங்க ஓட் பண்ணது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மித்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம், நான் சொல்றேன் நல்லா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சு இவன் தான் மாஃபியா, அதனால இவனுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்ட்டு அங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு அந்த ரூமை விட்டே வெளியே வந்துருவாங்க. இப்ப வெளியே வந்த இந்த 3 பேரும் கடுப்பா உள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை திட்டிக்கிட்டு இருப்பாங்களா? அப்ப இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துரும், டே நம்ம வாட்டுக்கு கோச்சிட்டு வெளியே வந்துட்டோம், நம்ம டோட்டலா 15 பேர் இருக்கோம், இப்ப அந்த கேமரா பாய்க்கு நம்ம 3 பேர் மட்டும்தான் ஓட் பண்ணிருக்கோம், உள்ள இருக்கிறவங்க வாட்டுக்கு நம்ம மேல இருக்கிற காண்டுல நம்மள மாஃபியான்ட்டு ஓட் பண்ணிருவாங்களோ அப்படின்ட்டு இப்ப லைட்டா பயப்படுவாங்க. ஆனா இப்ப உள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாருக்கு ஓட் பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் இப்ப தனித்தனியா கிளம்பிடுவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ எல்லாரும் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா எல்லாரும் இல்ல நாங்க கொஞ்சம் தனியா யோசிக்கணும் அப்படின்றுவாங்க. அப்போ அங்க இருந்து அந்த டான்சர் பொண்ணு மட்டும் டக்குன்ட்டு அவ போனை எடுத்து அந்த கேமரா பாய்க்கு அவளோட ஓட்ட போட்டுருவா. இதை பார்த்து மித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆகி போய் என்னன்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு அந்த ரவுடி பாஸ் சொன்ன மாதிரி அந்த கேமரா பாய் தான் கண்டிப்பா என் ஃப்ரெண்டை காலையில கொண்டிருப்பான், அதனால அவன் தான் மாஃபியாவா இருக்க முடியும் அப்படின்பா. இப்போ இவ இப்படி ஓட் பண்ணனையும் அந்த கேமரா பாய் செமையா டென்ஷன் ஆகி அவகிட்ட போய் பிரச்சனை பண்ணலான்ட்டு போவான். ஆனா நம்ம ஹீரோ தான் ஸ்டாப் பண்ணி, இங்க பாரு இப்ப கோவப்பட்டேன்னா எதுவுமே பாசிட்டிவா நடக்காது, நான் எல்லார்ட்டையும் பேசி புரிய வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவனை கன்சோல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இவ்வளவு பிரச்சனை நடந்து முடிஞ்சக்கு அடுத்துதான் நம்ம ஹீரோயினும் அந்த நாகி பொண்ணும் கிளினிக்ல இருந்து இப்ப இந்த ரூமுக்கே வருவாங்க. வந்தக்கடுத்து நம்ம ஹீரோவும் அந்த வான் பொண்ணும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்களா? இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின், இல்ல இப்படி மட்டும் நடந்துடவே கூடாது, நம்ம எப்படியான்ட்டு எல்லாரையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த கேமரா பாய்க்கு ஓட் போடாத மாதிரி நம்ம பாத்துக்கணும். அதுக்கு அந்த சோமி பொண்ணு டக்குன்ட்டு, இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பேசாம வேற யாருக்கான்ட்டு நம்ம ஓட் போட்டு போயிருவோம், அட்லீஸ்ட் ஓட்டான்ட்டு ஈக்குவல் ஆகும் அப்படின்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ரவுடி கேங்க தான் காட்டுவாங்க. அவங்க இப்போ புதுசா ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சு, இங்க பாருங்க நேத்து உங்க ஃப்ரெண்டு இறந்து போனதுக்கு காரணமே எனக்கு தெரிஞ்சு அந்த சோமியும் அந்த கேமரா பாயோட கேங்கா தான் இருக்கும், ஏன்னா அவங்க தான் நேத்து உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஓட்டை போட்டாங்க, அதனால அவங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஆபத்து தான் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே 4-5 ஸ்நாக்ஸை அவங்க முன்னாடி வச்சு, நீங்க ஏன் கூட இருந்தா மட்டும்தான் சேஃபா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரவுடி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா இவன் பேசுறதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு அந்த கேமரா பாய் மேல டவுட் பட்டு இப்ப அவங்க எல்லாரும் அவனுக்கு ஓட் போட்டுருவாங்க. இது தெரிஞ்சனையும் பாவம் அந்த கேமரா பாய் ரொம்ப வெக்ஸ் ஆயிருவான். ஆனா அப்பயும் அந்த சோமி பொண்ணு அந்த கேமரா பாய் கிட்ட, நீ கவலைப்படாதடா, இப்போதைக்கு கொஞ்சம் பேர் தான் உனக்கு ஓட் பண்ணிருக்காங்க, இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எப்படியும் வேற யாருக்கான்னு தான் ஓட் போடுவாங்க, அதனால உனக்கு ஒன்னும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா இது எதையுமே அந்த கேமரா பாய் காதுல வாங்கிக்காம இப்ப அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகி, இல்ல அந்த கேங்கு என்ன போட்டதெல்ல பிளான் பண்ணிருச்சு, அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும், நம்ம பேசாம நம்மளோட ஓட்டு எல்லாத்தையும் அவனுக்கே போட்டுருவோம். நல்லா யோசித்து பாருங்க, அவன் நார்மலா இருக்கிறப்பயே ரவுடியா சுத்திக்கிட்டு இருப்பான், இப்போ இப்படி ஒரு கேம்குள்ள வந்து மாட்டிக்கிட்டப்ப அவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவான், அவனெல்லாம் நம்ப முடியாது, அதனால உங்க ஓட்டு எல்லாத்தையும் அவனுக்கே போடுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் அந்த வான் கிட்ட எல்லாம் அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும்
இது நல்ல ஐடியாவா தோணாது. ஆனாலும் அந்த கேமரா பாய் ப்ளீஸ் ரொம்ப யோசிக்காதீங்க, அவன் என்ன கொல்றதுக்கு பிளான் போடுறான், நீங்க ஹெல்ப் பண்ணலன்னா நான் செத்துருவேன் அப்படி இப்படின்ட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணிருவானா. உடனே இப்ப அந்த சோமி, நம்ம ஹீரோ, ஹீரோயின், வானு, நாகி பொண்ணு இவங்க எல்லாருமே அந்த ரவுடி பாஸ்க்கு ஓட் பண்ணிருவாங்க. இது தெரிஞ்சனையும் அந்த ரவுடி கேங்கே ஒரு மாதிரி ஆடி போயிரும். இன்னும் மொத்தத்துக்கே 2 பேர் மட்டும்தான் அவங்க ஓட்ட பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா அந்த 2 பேருமே சோமியோட ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் கலர்லயே ட்ரெஸ் பண்ணிட்டு கப்பிள்ஸ் மாதிரி 2 பேர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் மட்டும் தான் இப்ப பேலன்ஸ் இருப்பாங்க. இது தெரிஞ்சனையும் அந்த கேமரா பாய் இப்ப அப்படி கான்பிடென்ட்டா நான் போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறேன், அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு போவான். இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சம்பந்தமே இல்லாம அந்த கோல்டு ஸ்டோரேஜ் ரூமுக்கு போய் காலையில அந்த வெண்ட் வழியா ஒரு பேய் வர மாதிரி இவ பாத்திருப்பாள, அது என்னன்னு செக் பண்ண போறதுக்காக போவா. இவ கூடயே அந்த வானும் நாகி பொண்ணும் இருப்பாங்க. இந்த வெண்ட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் உள்ள தவழ்ந்து போய் பாத்துக்கிட்டு இருப்பாளா. அப்போ தெரியாதனமா ஸ்லிப் ஆகி பேஸ்மெண்ட்ல போய் விழுந்துருவா. ஆனா அந்த இடத்துல இப்ப பார்த்தா நிறைய சிஸ்டம் இருக்கும். போன வட்டம் இவ பார்த்தப்ப ஆஃப் ஆயிருந்த சிஸ்டம் எல்லாமே இப்ப ஆன்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மானிட்டர்ல இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிக்கிட்டு இருக்கும். இத பார்த்தனையும் நம்ம ஹீரோயின் கன்ஃபார்ம் பண்ணிருவா, இங்க இருந்து யாரோ ஒரு ஆள் இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. சோ இதெல்லாம் பண்றது யாருன்ட்டு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருவாளா. இன்னொரு பக்கம் அந்த கேமரா பாய் விசஸ் அந்த ரவுடி பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேத்துல யார் இன்னைக்கு சாக போறா அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு நான் போட போற வீடியோ மறக்காம பாருங்க. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.